அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக அவர் பதவியேற்க உள்ளார். தமிழகத்தின் முதல்வராகவும் அதிமுக பொதுச் செயலாளராகவும் இருந்த ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா கடந்த டிசம்பர் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆட்சிக்கும் தலைமையேற்க வேண்டுமென அவரை கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று போயஸ் கார்டனில் அதிமுக மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். பின்னர் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் வி.கே. சசிகலாவின் பெயரை சட்டமன்ற கட்சித் தலைவர் பதவிக்கு முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார். பின்னர் அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக வி.கே. சசிகலா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக வி.கே. சசிகலா பதவியேற்க உள்ளார். ஓ பன்னீர்செல்வம் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து தமது தலைமையில் புதிய அமைச்சரவையை அமைப்பதற்கான உரிமையை வி.கே. சசிகலா கோர உள்ளார். இதனையடுத்து ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்ததும் வி.கே. சசிகலா முதலமைச்சராக பதவியேற்பார். தமிழகத்தின் 12வது முதலமைச்சராக பதவியேற்க உள்ள அவர் ஜானகி ராமச்சந்திரன், ஜெயலலிதா ஆகியோரை தொடர்ந்து தமிழகத்தின் 3வது பெண் முதல்வர் என்கிற பெருமையையும் பெற உள்ளார்.